ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்ப்போமா. நல்ல புடலங்காய், கடலப்பருப்பு, கருவேப்பிலை, பட்டை மிளகாய் எல்லாம் போட்டு தேங்காய், நல்ல ஒரு புடலங்காய் பொரியல், அதுக்கப்புறம் ரசம். எப்பயுமே ரசம் வச்சு சாப்பிட்றது நல்லது. அது மழை காலம் வந்துட்டுனா ரொம்ப சூப்பராக இருக்கும். வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. அதுக்கப்புறம் சுட சுட சாதம் தயாராக ரெடியாக வச்சுருக்கேன். எல்லாருமே சாப்பிட வாங்க. நம்ம வீட்டு சாதம் ரெடி ஆகிட்டு, இதுக்கு சைட் டிஷ் என்ன தெரியுமா? ஆம்லேட் தான். வெங்காயம் போட்டு ஆம்லேட் செஞ்சு வச்சுருக்கேன். எல்லோரும் ஹாப்பியாக தீபாவளி கொண்டாடுங்க. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. நாளைக்கு நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக டைரெக்டாக நேராக வருவேன் உங்களுக்கு ஹாப்பி தீபாவளி சொல்கிறதுக்கு. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு. உங்கள் வீட்டில் என்ன சமையலுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப சேஃபாக கவனமாக வெடிகளெல்லாம் வெடிங்க. பிள்ளைங்க பக்கத்துலேயே தயவு செஞ்சு வெடி வெடிக்கிறப்ப நில்லுங்க. அது மத்தாப்புன்னா தான் நிற்கணும். வெடினா கூட பிரச்சனை இல்லை, சமாளிச்சுப்பாங்க. மத்தாப்புக்கு கண்டிப்பாக நம்ம கூடவே நின்று அவங்களுக்கு பக்கத்துலேயே சொல்லி கொடுத்து அது தகுந்த மாதிரி வெடிச்சிட்டு அதுக்கப்புறம் கையையும் கழுவ சொல்லுங்கள். ஹேண்ட் வாஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ரொம்ப கவனம். பாய்.